சொன்னா நான் தான் உங்க சிவா பிள்ளைவான்னு சொன்னா போய் கட்டி பிடிச்சிடுறாரு. இது அந்த காலத்துல நடந்த சம்பவம். நாட்டிற்காக வெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நேர்ந்த கதை. இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அரசியல்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னைக்கு வீணா போச்சு. ஆனால் வஉசியினுடைய பேரன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில மாநிலத்தினுடைய தலைவர் பொன்னார்கள் அவர்கள் முன்னிலையில இழந்திருக்கிறார்கள். அதே பாருங்க, ஒரு 1,76,000 கோடி கொள்ளையடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தன் வெளியே வர்றான். என்ன வரவேற்பு, என்ன தலாகுடானியான வரவேற்பு அவனுக்கு. ஒரு நாட்டிற்காக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர் தன்னுடைய தொழிலை இழந்து வெளியே வந்த அந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையை வரவேற்க அன்னைக்கு ஒரு நாதி இல்லை. இந்த நாட்டினுடைய பெரும் ஊழல் என்று வர்ணிக்கப்படுகிற ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,76,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு ஒருத்தர் வர்றா. அதற்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு பெருத்த வரவேற்பு கொடுக்கிறது என்று சொன்னால் இதை விட தமிழனுக்கு கேவலம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஆக ஊழல் நிறைந்த ஒரு நாட்டில் எல்லா துறைகளிலும் மத்திய அரசு ஊழல், தொடர்ந்து ஊழல். விளையாட்டுல, காமன்வெல்த் போட்டிகள்ல, அலைக்கற்றை அலைவரிசையில், நிலக்கரியில், தொட்டதில் எல்லாம் ஊழல். தொடர்ந்து 10 வருடம் கொள்ளையெடுத்து இந்த நாட்டை திவாலாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு மாற்றம் வர வேண்டும். குஜராத்தில் அந்த மாற்றத்தை மோடி அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். குஜராத்தில் கல்விக்காக மட்டும் கடந்த 10 வருடங்களில் 80,000 வகுப்பறைகளை கட்டி கொடுத்த ஒரு அரசாங்கம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். இந்த கல்விக்கூடங்கள்ல டிராப் அவுட் இருக்கும். குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துவாங்க, அவங்களால படிக்க முடியாது, பாதியிலேயே நின்றுவாங்க. 2001 21% பேர் பள்ளி படிப்பை பாதியிலேயே முடித்து திரும்பினார்கள். ஆனால் நரேந்திர மோடியினுடைய சீரிய முயற்சிக்கு பிறகு வருடந்தோறும் அந்த சேர்க்கை வீதத்தை அதிகரித்த பிறகு அந்த டிராப் அவுட், பள்ளியில் பாதியில் இருந்து விடுபடுவர்கள் 2010 வெறும் 2% குறைந்திருக்கிறது. முதல்ல வருஷத்துக்கு 21 பேர் பாதியோட வெளியே வந்தா இப்ப வெறும் 2% தான் வர்றான். ஆக இது போன்ற பல திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். விவசாய திருவிழா என்ற பெயரில் வருஷத்துல மே மாதம் 30 நாள் முழுவதும் குஜராத்தில் இருக்கிற 1,00,000 அரசு அதிகாரிகள் அந்தந்த கிராமங்கள்ல விவசாய திருவிழா என்ற பெயரில் 1 மாதம் அந்த பகுதியிலே இருந்து இந்த மண்ணுக்கு என்ன விவசாயம் பண்ணலாம், என்ன ஏதுன்னு போட்டு அதுல நரேந்திர மோடி அமைச்சர்களோட கலந்துக்கிறாரு. இதன் காரணமாக இந்தியாவோட மொத்த உற்பத்தி, விவசாய உற்பத்தி வளர்ச்சி வருஷத்துக்கு 10 வருஷம் சேர்ந்து 3% தான் உயர்ந்திருக்கிறது. ஆனால் குஜராத்தில் 9% உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய புள்ளி விவரங்களை சொல்ல முடியும். குழந்தைகளுக்காக உலகத்திலேயே ஒரு பல்கலைக்கழகத்தை குஜராத்தில் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். 4வது பல்கலைக்கழகம் அது குஜராத்தில் மட்டும்தான் இருக்கு. இப்படி நிர்வாகத்தில் பல்வேறு மாறுதல்களை கொண்டு வந்த காட்டிதான் தொடர்ந்து 3 முறை குஜராத்தினுடைய முதல்வராக அவரால் இருக்க முடிந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திராவிட கட்சியோ தொடர்ந்து 2 முறை இருந்திருக்க. வேற வழி இல்லை. அம்மாவை பிடிக்கலன்னா ஐயா, ஐயனை பிடிக்கலன்னா அம்மா. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தமிழகத்தில் தாமரை ஆட்சியை பிடிக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒரு மாற்று அரசியல் சக்தி பாரதிய ஜனதாகத்தான் இருக்க முடியும். மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவருக்கு ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஒரு 3-4 மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய பகுதிகளில் இருக்கிற பூத்துகளில் எந்த பூத் அதிகமாக ஓட்டு வாங்கியது என்று பார்த்தால், வாக்குகளை பெற்றது என்று பார்த்தால், அப்படி பெற்ற வாக்கு சாவடிக்கு மாவட்ட தலைவர் ஒரு தங்க மோதிரத்தை அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வாய்ப்பை இந்த வாழைவாடி கிராமம் தான் பெறும். அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒன்று வரத்தான் போகிறது. அப்போது வந்தால் அப்போது மாவட்ட தலைவர் கண்டிப்பாக ஒரு மாநில பொறுப்பில் இருப்பார்கள். அந்த உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது இங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர் ஒருவர் தான் இங்கே மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு முதல் நாளிலேயே வந்துவிட்டது. அப்படி ஒரு கூட்டு நடவடிக்கை, கூட்டு முயற்சி, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை பார்ப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக அந்த நாளும் இந்த உள்ளாட்சி மன்றத்தை கைப்பற்றுகிறாலும் வெகு விரைவில் இல்லை. ஆக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நரேந்திர மோடி நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நரேந்திர மோடியினுடைய கையில் பாரத மாதா இருந்தால்தான் அவள் பாதுகாப்பாக இருப்பார். ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று இதை வச்சு அவங்க சிம்பிளா புரிஞ்சிடும். 2008 இந்தியாவின் தலைநகராக இருக்கிற புதுடெல்லியில குண்டு வெடித்தது. மொத்தம் 8 இடங்களில் வைக்கப்பட்டிருந்த குண்டு 5 இடங்கள்ல அந்த குண்டு வெடிச்சது. 3 இடத்துல வெடிக்கல, டெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க.
அப்படி வெடிக்கிற போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய சிவராஜ் பட்டேல் 6 மணியிலிருந்து குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது, தொடர் குண்டு வெடிப்பு. இவர் 6:30 மணிக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறார். இது தீவிரவாதிகள் வேலையாத்தான் இருக்கு, குண்டு வைக்கிறவன் தீவிரவாதி எல்லாம் வேற யாருக்கு வேற எவன் வைப்பான், அதை பேட்டி கொடுத்தாரு. அதுக்குள்ளேயே அவன் மெயில் போட்டான். இந்தியன் முஜாஹிதீன் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியாக்களுக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டான். இந்த குண்டு வெடிப்பை அல்லாவின் பெயரால் நாங்க தான் நடத்தினோம், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்க, முடிஞ்ச எனக்கு பிடிச்சிக்கன்னு சொல்லி ஒரு மெயில் சிம்பிளா அனுப்பிச்சிட்டான். மெசேஜ் நல்ல டயலாக் போட்டு ஒரு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க இது கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியன் முஜாஹிதீன். 6:30 மணிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு சட்டை போட்டிருக்காரு, ஒரு ஃபேன் சட்டை. அவர் எப்பவுமே சபாரி மாதிரி பந்தாவை போடுவார். மறுபடியும் ஏழை காலுக்கு ஒன்று கொடுக்குறாரு, இன்னொரு சட்டையில் இருக்காரு. 8:30 மணிக்கு ஒன்று கொடுக்குறாரு, மூணாவது ஒரு வேற யூனிஃபார்ம்ல இருக்காரு. இந்த சினிமாவில் ஒரு பாட்டு முடி இருக்குல்ல, கதாநாயகன் ஒரு 7-8 யூனிஃபார்ம் மாத்துவான். இது வந்து நிருபர்கள் கோபம். குண்டு தொடர்ந்து வெடித்துக் கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பேருக்கு பக்கம் இறந்து கிடக்கிறார்கள், 100 பேருக்கு பக்கம் காயமாகி கிடக்கிறார்கள். வெறும் 2 மணி நேரத்தில் 3 ஸ்டெட் யூனிஃபார்ம் மாத்தி மாத்தி வந்து ஃப்ரெஷ்ஷா நின்று பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நிருபர் கேட்டார், ஐயா என்னையா 2 மணி நேரத்தில் 3 செட் ட்ரெஸ்ஸை மாத்தி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நான் என்னைக்குமே சுத்தபத்தமா தான் இருப்பேன், நான் மீடியாவில் பழிச்சுன்னு தெரியும்னா நான் எப்பவுமே குளிச்சுட்டு தான் வருவேன். ஏன்டா டே உங்க வீட்டுல போனா வந்து கிடந்தா ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் குண்டு வெடிக்கிறது, உலக நாடுகள் கைகொட்டிச்சிருக்கிறது. நாட்டினுடைய தலைநகரம் என்பது உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த உள்துறை அமைச்சர் அந்த 2 மணி நேரத்தில் 3 உடைகளை மாற்றி வந்து மீடியா முன்னால போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான்னா இவ நாட்டை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா ஒன்னும் புரியல. அதற்கு பிறகு இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பீகாரிலே பாட்னாவில் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். நிதிஷ்குமார் நம்முடைய முதுகிலே குத்தினார். அந்த நிதிஷ்குமார் இருக்கிற அவருடைய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமையை காட்ட வேண்டும் என்பதற்காக மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு பொதுக்கூட்டம் அங்கு ஏற்பாடாகி இருந்தது. கிட்டத்தட்ட 7-8 லட்சம் பேர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். நிதிஷ்குமார் அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. அக்டோபர் 27ஆம் தேதி அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட பல ரயில்களை பாரதிய ஜனதா கட்சி வாடகைக்கு எடுத்து மக்கள் காலை முதலே லட்சம் லட்சமாக குவிய தொடங்கி விட்டார்கள். யாரையுமே மெட்டல் டிடெக்டர் வச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அனுப்பல. அந்த பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேடிக்கை பார்த்திருக்க என்ன நடக்குதுன்னு. அதற்கு முன்னால் இதுதான் முக்கியமான விஷயம், மத்திய உளவுத்துறையில் இருந்து ஒரு அறிக்கை வருகிறது. ஏன்னா அந்த சமயத்துல தான் புத்தகயாவில் இந்த பொதுக்கூட்டம் நடப்பதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக புத்தகயாவில் குண்டு வெடித்தது. அப்போது நரேந்திர மோடி பாட்னாவில் கலந்து கொள்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்பெசிபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் தீவிரவாதிகள் நாச வேலையை செய்ய இருக்கிறார்கள், எனவே மாநில உளவுத்துறை விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய உளவுத்துறை ஒரு இன்புட்டை, ஒரு செய்தியை அளித்திருந்தார்கள். அப்படி அளித்திருந்தும் கூட யாரையுமே மெட்டல் டிடெக்டர் வச்சு உள்ள அனுப்பாம கிட்டத்தட்ட 7-8 லட்சம் பேர் அங்க போய் கூடிட்டாங்க. மோடி அவர்கள் 12 மணிக்கு ஏர்போர்ட்ல வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குண்டு வெடிக்குது. அங்க கூட்டத்துல பதட்டம். அங்க உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் இந்த மேடையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து விட்டது, நிலைமை புரிந்து விட்டது, ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு. ஆனால் அந்த குண்டு வெடிக்கிறது என்று தெரிந்தால் அந்த 8 லட்சம் பேர் கலைந்து ஓடுவதற்கு நுழைவாயில் ரொம்ப கம்மி, 4-5 இடத்துல தான் இருந்தது. அப்படி அவர்கள் ஓடி இருந்தார்கள் என்று சொன்னால் கூட்ட நெரிசலிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருப்பார்கள். குண்டு வெடித்திருக்க கூட வேண்டாம். நிலைமை புரிந்து விட்டது. அங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் இந்த குண்டுவெடிப்பை பற்றி பேசவில்லை. அது தீபாவளி சமயமாக இருந்த காரணத்தினால், தீபாவளி காலமாக இருக்கிறது, யாரோ தொண்டர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அமைதி காருங்கள் என்று சொல்லி தலைவர்கள் மக்களை தொண்டர்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த தகவல் மோடிக்கு தெரிவிக்கப்படுகிறது. மோடி விமான நிலையத்தில் வந்து இறங்கிவிட்டார். நம்மால தொடர்ந்து குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் விழா மேடைக்கு வருவது சரியில்லை என்று சொன்னவுடன் மோடி சொன்னார். அது மோடியினுடைய கூட வந்த பாதுகாவலர்கள் தான் அவரை தடுத்தார்கள். உண்மையான புரோட்டோகால் படி அந்த குஜராத் பீகார் மாநிலத்தினுடைய உயர் காவல் அதிகாரி மோடியை வந்து விமான நிலையத்தில் வந்து அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஏன்னா இவர் இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஆனா எவனுமே வரல பீகார் மாநிலத்தினுடைய அரசாங்க காவல் அதிகாரிகள். இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் மோடி மறுத்தார்கள். என்னை காண்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவரை நான் பார்க்காமல் போனால் அதுதான் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன், தொண்டர்களை நேருக்கு நேர் சந்திப்பேன் என சொல்லி போய் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து குண்டுகள். ஆனால் அது என்னன்னா அந்த குண்டுகளோட நோக்கமே
குறைந்த அழுத்தம் கொண்ட குண்டுகள். அந்த குண்டுகள் பெரிய பாதிப்பு தராது. வெடிச்ச ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர் சாவான். அப்ப என்ன ஆகும்னா கூட்டத்தில் பதற்றம் வரும், ஸ்டாம்பேடு, அந்த நெரிசல் உண்டாகும். மக்கள் கூட்டல் நெரிசல் உண்டாகிற போது ஒருவருக்கு ஒரு மிதித்து சாக வேண்டிய சூழ்நிலை. அதை பிளான் பண்ணி தான் அவங்க வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மேடையில் இருந்து வெறும் 100 அடிக்கு பக்கத்திலேயே முதல் குண்டு வெடித்தது. ஆனால் மோடி அவர்கள் குண்டு வெடித்த போதும் கூட அங்கு கலந்து கொண்டார்கள், தொண்டர்களை பார்த்து கையசைத்தார்கள், பேசி முடித்துக் கொண்டுதான் போனார்கள். அந்த குண்டு வெடிப்புல 6 பேர்கள் இறந்தார்கள். ஏன்னா அந்த குறைந்த சக்தி கொண்ட குண்டு வெடிப்புங்க. அப்போ டெல்லியில இருந்தார் உள்துறை அமைச்சர் நம்ம ஷிண்டே, சுசில்குமார் ஷிண்டே. இந்த குண்டு வெடிப்பு மதியம் நடக்கிறது. உள்துறை அமைச்சர் ஏற்கனவே ஒரு உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்கோம், இந்த குண்டு வெடிப்பு தகவல் வந்திருக்கும், அந்த மாநிலத்தை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு, ஏற்கனவே நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிறோம், நீ என்ன பண்ணின்னு கேட்டிருக்கோன்னு கேட்கல. இதனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ரஜோன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம், அந்த படத்துல ஆடியோ கேசட் வெளியீட்டு விழா சாயந்தரம் 7 மணிக்கு நடக்குது. மத்தியானம் 3 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. 7 மணிக்கு உட்காந்து 3 வரிசையில் உட்காந்து பல்ல அடிச்சுட்டு அதை பாட்டு இருக்கான் அந்த மனுஷன். போய் அந்த நடிகை கூட பக்கத்துல இருந்து அந்த கேசட் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே உட்கார்றாரு. அங்க அந்த படத்துல இருக்கிற பாடல் காட்சிகளை அந்த நடிகைகள் அரைகுறை ஆடைகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3 வரிசையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு காங்கிரஸ் உள்துறை அமைச்சரா இருந்தவன் ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்தான். இன்னொருத்தர் ட்ரெஸ் இல்லாம ஆடுறத பார்த்துட்டு இருந்தான். ஆக காங்கிரஸ் கையில் இந்த நாடு இருந்தால் மக்களுடைய பாதுகாப்பு என்னங்கிறது இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆக எதை பற்றியுமே கவலைப்படாம இவனுக்கு தெரியும், இதுக்கு மேல நம்ம ஆட்சி இங்க இருக்க போறது இல்லை, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போலாம் நினைச்சிட்டானா என்னவோ. எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்த காங்கிரஸ் இயக்கம், இத்தாலிய கிறித்துவச்சி சோனியா காந்தியினுடைய நாச வளையல் இன்னைக்கு அந்த இயக்கம் சீரழிந்து போயிட்டு இருந்தது. மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செய்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நேரு குடும்பத்தை சார்ந்தவர்களை மட்டுமே இந்த பிரதமர் பதவியில வைத்து இன்னைக்கு ராகுல் காந்தியை வச்சு சோ காட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவன் பேர அவனுக்கு கல்யாணம் ஆளின்னு உனக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தினிடம் இந்த நாடு 120 கோடி மக்களுடைய தலையெழுத்து அடங்கி இருக்க கையில் இருக்க வேண்டுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். எந்த வகையிலும் தகுதி இல்லாத நேரு குடும்பம் பல காங்கிரஸ் தலைவர்களை புறக்கணித்து அவருடைய தியாகங்களை எல்லாம் மறைத்து வெறும் நேரு, இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ்க்கு அப்புறம் சோனியான்னு சொல்லி இப்படி வந்துட்டு இருக்கிறத எந்த காங்கிரஸ்காரனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மானமுள்ள எந்த காங்கிரஸ்காரன் வேற தலைவர்கள் இல்லையா? இன்றைக்கு வல்லபாய் பட்டேலுக்கு நரேந்திர மோடி சிலை வைக்கிறார் என்று சொன்னா வானத்துக்கு பூமிக்கு எகிரி கொடுக்கிறார்களே. வல்லபாய் பட்டேல் பேர்ல ஏதாவது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை சொல்லி இருந்ததா? எது எடுத்தாலும் ராஜீவ்காந்தி பேரை வைப்பா, இல்லைன்னா இந்திரா காந்தி பேர் வைப்பா, இல்ல நேரு பேர் வைப்பா. வல்லபாய் பட்டேலுக்கு பாரத் ரத்னா விருது 90க்கு மேலதான் கொடுத்தாங்க, 92 தான் கொடுத்தாங்க. அவரோட பேர்லயே ஒரு திட்டத்தை அரசாங்கத்துக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. அவர் பேரை 90க்கு மேலதான் ஒரு திட்டத்துக்கு ஒரே ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த திட்டத்துக்கு பேர் வச்சாங்க. ஆக காங்கிரஸ் இவர்கள் நேருவை விட்டால், இந்திராவை விட்டால், ராஜீவை விட்டால், ராகுலை விட்டால் ஒண்ணுமே இல்லைன்னா இந்த நாட்டில் இருக்கிற 120 கோடி பேர் அந்த குடும்பத்துக்கு அடிமையா? இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்திலே இருக்கிற இந்த திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தையும் தேசத்தையும் தெய்வத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இன்று தமிழக இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த செயலை, அந்த பணியை அவர்கள் செய்வார்கள் என்று இந்த தேர்தலிலே நாம் நம்புகிறோம். ஆக விவேகானந்தர் சொன்ன அந்த ஒற்றை வரியோடு முடிக்கிறேன். உடல்நிலையை கருதி எனது வீர இளைஞர்களை செயல்புரிய தொடங்குங்கள். தேச முன்னேற்றம் என்ற தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள் என கேட்டு இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக வருக என அறைகூவல் விடுத்து இந்த பாரதத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு நம்மளிடையே இருக்கிற நரேந்திர மோடிக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இந்த தேர்தலிலே சுழன்று பணியாற்றி தர்மத்தை இந்த மண்ணிலே மீண்டும் நிலைநிறுத்துவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.